திடீரென்று தனது நண்பனுக்கு ஃபோன் செய்த சஞ்சய், டே மச்சான், எனக்கு ஒரு உதவி பண்ணுடா. மறுமுனையிலிருந்து சந்திரன், சொல்லுடா, நான் என்ன பண்ணணும்? நீ எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டேன்னு அவள்கிட்ட சொல்லாதடா என்று சொன்னான். சந்திரன் அவனிடம், ஏன்டா இப்படி சொல்கிற? அதான் எல்லாம் ஓகே ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? இல்லடா மச்சான், நான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னோட காதலை என்னோட ஒவ்வொரு செயல்கள் மூலமாக அவளுக்கு நான் உணர வைக்கணும்னு ஆசைப்படுறேன். காதல் வெறும் வார்த்தையால் மட்டும் உணரக்கூடாது, அது உணர்வுகளாக இருக்கணும். ஆனால் நீ சொல்லிட்டா எல்லாமே முடிஞ்சு போயிடும் என்று சொன்னான். தனது நண்பனின் இந்த மாற்றத்தால் சந்திரனின் மனம் சந்தோஷப்பட்டது. சரி மச்சான், நான் எதுவுமே சொல்லலை. நீ உன்னோட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தா அதை விட பெரிய நிம்மதி எனக்கு வேற எதுவுமே இல்லை என்று கூறினான். அன்று காலை தேவி வழக்கம்போல் சமைத்து கொண்டிருந்தாள். சஞ்சய் அவள் பின்னால் நின்று தண்ணி குடிப்பது போல் நின்று கொண்டிருந்தான். அவன் நிற்பதை அறிந்த தேவி வேண்டுமென்றே அவன் தோளில் உரசிக்கொண்டு, என்ன, நான் நிற்கிற பக்கமே வரமாட்டீங்க, புதுசாக உள்ளெல்லாம் வந்திருக்கீங்க என்று சொன்னாள். சஞ்சய் அவளிடம், இனி நீ நிற்கிறன்னு நான் தண்ணி குடிக்காமலா இருக்கிறது? எவ்வளவு நேரம்தான் நான் தண்ணி குடிக்காமல் இருக்க? எப்போ சமைச்சு முடிப்ப என்று கேட்டான். உடனே தேவி, அதான் தண்ணி குடிச்சாச்சில்ல, அப்புறம் என்ன, நான் எப்போ சமைச்சா என்ன? உடனே சஞ்சய், நீ எப்போ சமைச்சா என்னவா? எனக்கு பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணு என்று சொன்னான். தேவி உடனே, நான் சமைச்சாதான் உங்களுக்கு பிடிக்காதே, இப்போ என்ன புதுசாக என்கிட்ட சமைக்க சொல்லுதீங்க? பாசம் வந்துடுச்சோ அப்படின்னு கேட்டா. உடனே சஞ்சய், பாசமாவது வேஷமாவது எப்படியும் என் சம்பாத்தியத்தில் தான் நீ சாப்பிட போகிற. வீட்டுக்கு தனியாக சாதனம் வாங்க வேண்டியிருக்கு. நான் கடையில் போய் சாப்பிட்டா அதுக்கு வேற தனியாக செலவாகும். உனக்கு வாங்கி தரலன்னா நீ சும்மா விடுவியா? உடனே பஞ்சாயத்தை கூட்டிட்டு வந்து பட்டினி போட்டிருக்குன்ட்டு. எதுக்கு இந்த வம்பு? அதான் ஒரே செலவோட முடிச்சிக்கலாம்னு தான் என்று சொன்னான். தேவி சிரித்து கொண்டே, சரி சரி, சீக்கிரம் சமையல் ரெடி பண்ணுறேன் என்று சொன்னாள். அன்று இரவு தேவி வெளியே நின்று கொண்டிருந்தாள். அவள் அருகே சென்ற சஞ்சய் திடீரென்று அவள் கன்னத்தை தொட்டான். அந்த தொடுதலில் தேவியின் உடல் சிலிர்த்தது. என்னாச்சு என்று பதட்டமாக கேட்டாள். அவன் ஏதோ ஆர்வத்தில் தொட்டுவிட்டான். ஆனால் என்ன சொல்வதென்று அவனுக்கும் தெரியவில்லை. உடனே அதில் ஏதோ தூசி மாதிரி இருந்துச்சு, அதான் தட்டி விட்டேன் அப்படி என்று சொல்லிவிட்டு கைகளை எடுத்தான். ஓஹோ, என் மேல தூசி விழுந்தா அதை எடுத்து விடுற அளவுக்கு உங்களுக்கு அக்கறை இருக்கா என்று கேட்டான். உடனே அவன், இல்லை, ஏதோ அவசரத்தில் திடீரென்று என்று தனது பேச்சை மாற்றினான். பிறகு இருவரும் உறங்க சென்றனர். வழக்கமாக தேவி இருக்கும் அறை பக்கமே சஞ்சய் செல்வது இல்லை. ஆனால் அன்று வழக்கத்துக்கு மாறாக அவள் அருகில் சென்று அமர்ந்தான். அவள் ஒரு நிமிடம் அதிர்ந்தாள். சஞ்சய், உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டாள். அவன், ஒன்றுமில்லை, சும்மாதான் என்று சொன்னான். தேவி அவனிடம், நேற்று நைட்டு நான் உங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன். அதை நீங்கள் கதவு வழியாக பார்த்தீங்க. உங்கள் அம்மாவை கவனிச்சுக்கிறதுனால தான் இவ்வளோ பாசம் வந்துச்சா என்று கேட்டாள். திடீரென்று எழும்பிய சஞ்சய் தேவியை சுவரோடு சாய்த்து கொண்டான். ஒரு பாசமும் இல்லை. நீ யாருன்னு என்கிட்ட உண்மையை சொல்லு. என்னை பற்றி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. என் கூட இருக்கிறது என் அம்மான்னு உனக்கு எப்படி தெரியும்? எப்படி, உண்மையை சொல்லு என்று கேட்டான். அவன் தொடுதலில் தடுமாறினாள். அவளுக்கு வார்த்தைகள் வரவில்லை. சஞ்சய் என்று மெதுவாக சொன்னாள். அவன் அவளிடம், உண்மையை சொல்லு என்று மீண்டும் சொன்னான். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு உங்களை பிடிச்சிருந்து அதனால தான் என்று வார்த்தைகளை இழுத்தாள். சஞ்சய் அவளிடம், என்ன பிடிச்சிருந்து சரி, இங்கே இருக்கிறது என்னோட அம்மான்னு உனக்கு எப்படி தெரியும்? அவங்க சொன்னாங்களா இல்லை நான் தான் சொன்னனா? நீங்களே எப்படி கண்டுபிடிச்சிங்க? சொல்லு, நீ யாரு, எதுக்காக இங்கே வந்த என்று அவன் கேட்டான். உண்மையை சொல்லு. இல்லை, நீ உன் ஊர்க்காரங்க கிட்ட என்ன நடந்துச்சுன்னு போய் சொல்லி எனக்கு பொண்டாட்டி ஆனியோ, அது இங்கே இப்போ உண்மையாகவே நடந்துரும். உண்மையை சொல்லிரு என்று அவளை மிரட்டும் தொனியில் பேசினான்.
தேவிக்கு அவனின் கைகளிலிருந்து அவளை விடுவித்து கொள்ள முடியவில்லை. அவள் உடல் ஏதோ படபடவென்று இருந்தது. இதயம் அளவுக்கு அதிகமாக துடித்தது. என்ன சொல்வதென்று அவளுக்கு எதுவும் தெரியவில்லை. சஞ்சய், சஞ்சய், ப்ளீஸ் வேண்டாம், விட்டுருங்க. அது நானே சொல்லிடுறேன். நான் காலேஜு, உங்கள் கூட ஒரே காலேஜு என்று வார்த்தைகளை முழுங்கி முழுங்கி ஒவ்வொன்றாக சொன்னாள். என்னது காலேஜா? என்னது ஒன்றும் புரியலையே, புரிகிற மாதிரி சொல்லு என்று கேட்டான். அது நான் காலேஜில் உங்களை பார்த்தேன். அப்போவே எனக்கு உங்களை பிடிச்சிருந்து, அதனால தான் என்று இழுத்தாள். ஏ நாடகக்காரி, திருப்பியும் நடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இந்த கிராமத்தில் இருக்க நீ என் கூட காலேஜில் படிச்சியா? அதுவும் டாக்டருக்கு. நீ நடந்துக்கிறதையெல்லாம் பார்த்தா படித்த பொண்ணு மாதிரியே இருக்கு, நாடகக்காரி என்று சொன்னான். அவளால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அப்போது சஞ்சய்க்கு திடீரென்று ஃபோன் வந்தது. மறுமுனையில் ஒரு ஆண் குரல். ஆம், பிரகாஷின் குரல்தான் அது. என்ன சஞ்சய், எப்படி இருக்க? என்ன மறந்துட்ட போல இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் என்று கூறினான். அவனின் குரலை கேட்ட சஞ்சய் அதிர்ச்சி அடைந்தான். டேய், நீ எதுக்குடா எனக்கு ஃபோன் பண்ற? இந்த நம்பர் உனக்கு எப்படிடா தெரியும் என்று கேட்டான். அவன் சிரித்து கொண்டே, உன்னோட ஃப்ரெண்டு சந்திரன் உனக்கு முழுசா வேணும்னா நான் சொல்கிற இடத்துக்கு சீக்கிரம் கிளம்பி வா என்று கூறினான். சஞ்சய் அவசரமாக ஃபோனை வைத்துவிட்டு ஓடினான். தேவி அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு ஏதோ தவறு நடக்கப் போகிறது என்று தோன்றியது. அவள் அவசரமாக சந்திரனுக்கு ஃபோன் செய்தாள். மறுமுனையில் அவன் சாதாரணமாகவே பேசினான். என்ன சொல்லு தேவி, இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க என்று சொன்னான். ஆம், உண்மையில் சந்திரன் கடத்தப்படவில்லை. சஞ்சயை வெளியே வர வைக்க பிரகாஷ் போட்ட திட்டம்தான் அது. தேவி நடந்த அனைத்தையும் சந்திரனிடம் கூறினாள். அவன் ஒரு நிமிடம் அதிர்ச்சியடைந்தான். என்ன சொல்ற தேவி? அப்படின்னா நிச்சயமா அது பிரகாஷோட வேலையாக தான் இருக்கும் என்று கூறினான். அதற்குள் கதவுகள் உடைக்கப்படும் சத்தம் கேட்டது. ஆம், எதிரிகள் சஞ்சயின் வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். அவனின் தாய் இருந்த அறைக்குள் அவர்கள் வேகமாக நுழைந்தார்கள். தேவி அவர்களை தடுத்து முடிந்தவரை போராடினாள். தேவியின் சத்தமும் அவன் தாயின் சத்தமும் அந்த கிராமத்தில் எதிரொலித்தது. கிராம நபர்கள் வெளியே வந்து பார்த்தார்கள். சம்பந்தமில்லாத சில புது நபர்கள் வந்திருப்பதைக் கண்டு அவர்கள் அச்சம் கொண்டார்கள். அதற்குள் சந்திரன் தனது ஆட்களுடன் அங்கு வந்து சேர்ந்தான். அனைவரும் சேர்ந்து தேவியையும் அவனின் தாயையும் காப்பாற்றினர். பிரகாஷ் சொன்ன இடத்தில் சஞ்சய் சென்று பார்த்தான். அங்கு யாருமே இல்லை. அப்போதுதான் அவனுக்கு தன் தாயும் தேவியும் வீட்டில் தனியாக இருப்பார்கள் என்ற நினைவு வந்து உடனடியாக வீட்டிற்கு ஓடினான். அதற்குள் அங்கே அனைவரும் சூழ்ந்து கொண்டார்கள். கிராம மக்களும் வெளியே வந்து நின்றார்கள். கிராம மக்களை பொறுத்தவரை சஞ்சய் ஒரு கெட்டவன். அவன் ஒரு பெண்ணை அடைத்து வைத்து துன்புறுத்துகிறான். எனவே அவர்கள் அனைவரும் அந்த பெண்ணை காப்பாற்ற வந்தவர்களுடன் சஞ்சய் சண்டை போடுகிறான் என தவறாக நினைத்தனர். உடனே அவர்கள் போலீசுக்கு தகவல் சொல்லி அனுப்பினர். விடியும் நேரத்தில் போலீசார் அங்கு வந்து சேர்ந்தனர். அப்போது கிராம மக்கள், இங்கே நிற்கிறானே இவன் ஒரு கெட்டவன், ஒரு பெண்ணை அடைத்து வைத்து சித்திரவதை செய்கிறான். அந்த பெண்ணை காப்பாற்ற சில நபர்கள் வந்தார்கள். ஆனால் இவன் அவர்களோடு சண்டை போடுகிறான். இவன் வந்த நாளிலிருந்தே எங்கள் கிராமத்தில் ஒரே பிரச்சனையாகவே உள்ளது. முதலில் இவனை கைது செய்யுங்கள். இவன் எங்கள் பஞ்சாயத்திற்கும் கட்டுப்படவில்லை என்று கூறினார்கள். போலீசார் அனைவர் கூறுவதையும் கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்போது சந்திரன் அங்கு வந்தார். ஆம், போலீசார் சந்திரன் அளித்த தகவலின் பெயரிலேயே அங்கு வந்திருந்தனர். அவர் சந்திரனை பார்த்து, இவர்தான் டாக்டர் சஞ்சயா என்று கேட்டார். அவன் ஆம் என்று சொன்னான். டாக்டர் சஞ்சய் என்று சொன்னதும் ஊர் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். போலீசார் அவர்களிடம், நான் சொல்லுவதை நீங்கள் கவனமாக கேளுங்கள். இவன் தனது தாயை பாதுகாக்கத்தான் இங்கே வந்து தங்கியிருந்தான். இந்த பெண்ணை அவர் துன்புறுத்தவில்லை. இது அவனின் தாய், உடல்நிலை சரியில்லாதவர்.
இங்கு அவன் அவனின் தாயைத்தான் மறைத்து வைத்துள்ளான் என்று தெரிந்தால் அவரின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். எனவே தான் அதை உங்களிடமிருந்து மறைத்து வைத்திருந்தான் என்று கூறினார். மேலும் நீங்கள் நினைப்பது போல் இவர் கெட்ட மனிதர் அல்ல. பேரும் புகழும் பெற்ற ஒரு மிகப்பெரிய மருத்துவர். தனது தாய்க்காக அனைத்தையும் விட்டுவிட்டு இங்கே வந்து தங்கியிருக்கிறார். இங்கு வரும் பெண் கெட்டவள் அல்ல. அவர் இவரின் தாயை கவனித்து கொள்ள வரும் நர்ஸ் தான். அவர் சில மருந்து பொருட்களை தேவைக்கேற்ப கொண்டு வந்து தந்துவிட்டு செல்லுவார் என்று கூறினார். மேலும் அவர் தேவியை பார்த்து, உனது தியாகத்தையும் தைரியத்தையும் நான் பாராட்டுகிறேன் என்று கூறினார். அதன் பின்பு கிராம மக்களிடம் திரும்பி, இந்த பெண் தவறானவள் இல்லை. இவள் உண்மையில் மிகப்பெரிய மனம் படைத்தவள். தனது படிப்பை பாதியிலேயே விட்டுவிட்டு சஞ்சய்க்காகவும் அவனின் தாய்க்காகவும் பல்வேறு தியாகங்களை செய்துள்ளாள் என்று கூறினார். தேவியின் தாய் அவரின் தந்தையிடம் இதை பற்றி ஏற்கனவே சொல்லி இருந்தார். ஆனால் இவள் சொல்வதை அவர்களால் அப்படியே நம்ப முடியவில்லை. இப்போது தங்கள் மகள் கூறிய அனைத்தும் உண்மை என்று நம்பினர். அவர்கள் தங்கள் மகளை கெட்டி தழுவி முத்தமிட்டனர். சஞ்சய் ஊர்க்காரர்கள் கூடியிருந்த அந்த இடத்தில் தேவியின் முன் மண்டியிட்டான். நான் உன்னை நெருங்கியது கணவன் என்ற உரிமையினால் அல்ல. நீ என் மீது கொண்ட பாசத்தை நான் உணர்ந்து கொண்டதால்தான் என்று கூறினான். சந்திரன் உன்னை பற்றி எல்லா உண்மையையும் சொல்லிவிட்டான். ஆனால் இதுவரையிலும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது எப்படி ஒரு பெண்ணால் இவ்வளவு தியாகங்கள் செய்ய முடிகிறது, இவ்வளவு அன்பு காட்ட முடிகிறது என்று கேட்டான். அவள் சிரித்து கொண்டே, ஏனென்றால் நான் உங்களை உண்மையாக காதலித்தேன் என்று கூறினாள். அவளும் அவனின் காதலை ஏற்றுக்கொண்டாள். அவனும் அவள் கைப்பிடித்து காதலை தெரிவித்தான். ஊரார்கள் முன்னிலையில் இருவரும் கெட்டவர்கள் என்றிருந்த பழிச்சொல் அகற்றப்பட்டது. சஞ்சய் தேவியை தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டான். அனைவரின் ஆசீர்வாதத்துடன் அவர்களின் இல்லற வாழ்க்கை இனிதே ஆரம்பமானது. அவளின் நீண்ட நாள் ஏக்கமும் காதலும் கைகூடியது. 2 வருடங்கள் கழித்து ஊரே திருவிழா போல் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சந்திரன் மணமேடையில் அமர்ந்திருந்தான். அவன் கையில் ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தை சந்திரனிடம், இனிமே நீங்க என்ன கொஞ்ச மாட்டீங்களா, இந்த ஆண்டியை தான் கொஞ்சுவீங்களா என்று மழலை மொழியில் கேட்டது. சந்திரன் சிரித்து கொண்டே, இல்லம்மா, நீதான் எப்பவும் என் செல்லம். உன்கிட்ட இப்படியெல்லாம் யார் சொன்னா என்று கேட்டான். எங்க அப்பா தான் சொன்னாங்க என்று பதில் கூறியது. அனைவரும் சிரித்தார்கள். ஆம், அந்த குழந்தைதான் சஞ்சய்க்கும் தேவிக்கும் கிடைத்த காதலின் பரிசு. அந்த 2 வருடங்களில் தேவியின் அன்பினாலும் கவனிப்பினாலும் உடனிருப்பினாலும் சஞ்சயின் தாய் சற்று உடல் நலம் தேறி இருந்தார். அவரது பிரச்சனைகள் மெதுமெதுவாக குறைக்கப்பட்டு வந்தன. அவர்களை துன்பத்திற்கு உள்ளாக்கியவர்கள் முறையாக சட்டப்படி கைது செய்யப்பட்டார்கள். இப்போது அவர்கள் தங்கள் பிரச்சனைகள் கவலைகள் அனைத்தையும் மறந்து மிகவும் மகிழ்ச்சியுடன் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.